ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷயா ட்ரா வந்து 690. இதுக்கான கேல்குலேஷன் முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான காருண்யா ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 869. இதில் நான் எடுத்த நம்பரில் வந்து பி போர்டில் 6-9 எடுத்திருப்பேன், சி போர்டில் 8 எடுத்திருந்தேன். எல்லா நம்பருமே வந்து பாஸ் ஆயிருந்தது. பி போர்டில் 6 தான் பாஸ் ஆயிருந்தது, 8 வந்து சி போர்டில் எடுத்திருந்தேன். ஆனால் இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்தது. ஏ போர்டில் 2 4 எடுத்திருப்பேன். ஆனால் இன்றைக்கான ரிசல்ட்டில் வந்து 2 4 பாஸ் ஆகல, 869 இந்த நம்பர்லேயே வந்து ரிசல்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ இன்றைக்கான வீடியோவில் ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே என்ன சொல்லியிருப்பேன்னா 8 0 6 9 இதுதான் பேட்டர்னு. இந்த 4 நம்பர்லேயே வந்து ரிசல்ட் முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 8 6 0 9, இந்த இடத்துல 0 6 8, இங்கே வந்து 0 8 9. இப்போ நேற்றைய நம்பர் வந்து 610. ஓகேவா? 0 இருக்குது, 6 8 9 எந்த நம்பருமே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு 8 மட்டும் சி போர்டில் எடுத்திருப்பேன், 6 9 வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டு இந்த 3 நம்பர்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு, பி போர்டில் 6 இல்லைனா 9னா பி போர்டில் 6 இருந்தது, சி போர்டில் 9 பாஸ் ஆகிடுச்சு. நம்ம எடுத்த நம்பர்லேயே வந்து ரிசல்ட் முடிஞ்சிடுச்சு 869. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே வந்து சார்ட் கம்பேரிஷன் நம்பர் தான். இப்போ இன்றைக்கான நம்பர் வந்து 869, ஏ போர்டில் 8. ஏ போர்டில் 8ன்னு பாஸ் ஆன ரிசல்ட்டே வந்து இந்த பிப்ரவரி மந்தில் ஒரு 3 செட்டு ரிசல்ட்டு. அதுக்கு முன்னாள் நம்பர், அதுக்கு அடுத்த நாள் நம்பர்லாம் எழுதியிருப்பேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 7 8, அதுக்கு அடுத்த நாள் 866, அதுக்கு அடுத்த நாள் 092. இங்கே 997, அதுக்கு அடுத்த நாள் 876, அதுக்கு அடுத்த நாள் 768. இங்கே 768, அதுக்கு அடுத்து 890, அதுக்கு அடுத்து 155. இப்போது 610 நேற்று, அதாவது இன்றைக்கான நம்பர் வந்து 869. இப்போ இந்த செட் ரிசல்ட்டில் வந்து இங்கே ஏ போர்டில் 8 இருக்கும்போது அதுக்கு முன்னால் ஏ போர்டு வந்து 4. இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 8 நாள் வந்து 32, 3 இல்லைன்னா 2னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 2 ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 8 இருக்கும்போது அதுக்கு முன்னால் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 9. 9 8 பெருக்கல் பண்ணுறோம்னா 72, 7 இல்லைன்னா 2னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 7 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 8 இருக்கும்போது அதுக்கு முன்னால் ஏ போர்டு வந்து 7, 7 8 பெருக்கல் பண்ணுறீங்கன்னா 56. 56னா 5 இல்லைன்னா 6னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 5 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்றைய நம்பர் 610, இன்றைக்கான நம்பர் 869. இன்றைக்கான ரிசல்ட்டு ஏ போர்டு நம்பர் வந்து 8 தான். நேற்றைய ரிசல்ட்டு ஏ போர்டு நம்பர் வந்து 6. 8 6 எடுத்தோம்னா 48. 48னா 4 இல்லைனா 8. இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகுனா நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ ஃபஸ்ட்டு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தட் வந்து இது பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். ஏ போர்டில் 8 இருந்தால் அதுக்கு முன்னால் இருக்கிற ஏ போர்டோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 8 நாள் வந்து 32னா இங்கே 3வது நாளில் 2. 9 8 72னா இங்கே 3வது நாளில் 7. இங்கே 7 8 56னா இங்கே 3வது நாளில் 5 பாஸ் ஆகிருக்கும். இப்போது இன்றைக்கான நம்பரில் ஏ போர்டு நம்பர் 8, நேற்று ஏ போர்டு நம்பர் 6. 6 8 பெருக்கல் பண்ணுறோம்னா 48. 48னா 4 8, இந்த 2 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே வந்து எல்லாமே இந்த 3 செட்டு ரிசல்ட்டுமே வந்து இந்த பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். வீக்லி சார்ட் வச்சு எந்த கம்பேரிஷனும் இல்லை, எல்லாமே இந்த மந்த்து சார்ட்டு. ஓகேவா? அதில் இருக்கிற நம்பர்ஸ் ரிப்பீட்டட் நம்பர் படி எடுத்த நம்பர் தான் எல்லாமே. இப்போ இன்றைக்கான நம்பர் 9 4 5 8 6 9, நேற்றைய நம்பர் 2 8 6 6 1 0. இன்றைக்கான ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 5, நேற்றைய 3வது டிஜிட் நம்பர் 6. ஓகேவா? அதாவது 3வது டிஜிட் நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா 6க்கு பின்னாடி 5ன்ற நம்பர் இருக்கா? இந்த மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 7ன்ற நம்பர் ஏதாவது ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த செட்டு ரிசல்ட்டு கம்பேர் பண்ணுறீங்கன்னா 3 8 7 1 3 2, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 7 0 6 2 9 9. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 137. இங்கே 3வது டிஜிட் மட்டும் பாருங்கள், 7, 7க்கு பின்னாடி 6ன்ற நம்பர் இருக்குது. 3வது நாளில் இங்கே 7 பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 4 7 5 3 9 8, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 6 9 4 9 9 7. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு வந்து 876. 3வது டிஜிட் நம்பர் மட்டும் பார்க்குறீங்கன்னா 5 4ன்னு இருக்கும். 5க்கு பின்னாடியே 4 இருக்கும்போதே இங்கே 3வது நாளில் 7 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இன்றைக்கான நம்பர், நேற்றைய நம்பர் 3வது டிஜிட் பார்த்தீங்கன்னா 6 5ன்னு இருக்கா? இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு 7ன்ற நம்பர் பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்திருப்பேன். இந்த மெத்தட் வந்து சார்ட் மட்டுமே வச்சு சொல்ல நம்பர். 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் பாருங்கள், இங்கே 7. அதுக்கு அடுத்த நாள் 3வது டிஜிட் நம்பர் 6, 7 6. ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டா அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அதுக்கு அடுத்த நாள் 3வது டிஜிட்டில் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கடுத்து 3வது நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 7 பாஸ் ஆகிருக்கும். 7 6 7.
இப்போ அடுத்து இந்த செட் ரிசல்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு 5, அதுக்கு அடுத்த நாள் 4, 5 4ன்னு இருக்கும்போது இங்கே 3வது நாளில் 7 பாஸ் ஆகிருக்கும். இப்போது இன்றைக்கான நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 5, நேற்றைய ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 6, 6 5ன்னு இருக்கும்போது இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் 7 பாஸ் ஆகும். இப்போ இந்த 7ன்ற நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போது இன்றைக்கான நம்பர் 945 இதான் 6 டிஜிட் நம்பர். இதில் இருக்கிற 2வது 3வது டிஜிட் நம்பர் பாருங்கள் 4 5ன்னு இருக்கும். 4க்கு அடுத்து 5ன்ற நம்பர் இருக்கா? இதே மாதிரி இந்த பிப்ரவரி மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட் வந்து ஒரு 2 செட் ரிசல்ட்டு. இங்கே 3 2 3 6 0 0, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 128. இப்போ இங்கே 4 5 6 2 8 2, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 480. இப்போ இன்றைக்கான நம்பர் 945 அதாவது 2வது 3வது டிஜிட் நம்பர் வந்து அடுத்தடுத்த நம்பர் இருக்கான்னு பாருங்கள். இங்கே 2 3, இந்த இடத்துல 5 6, இப்போ 4 5. இந்த மாதிரி நம்பர் இருந்தால் அந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 2 3 6, அதுக்கு அடுத்த நாள் 6 பாஸ் ஆகிருக்கும். 5 6 30னா அதுக்கு அடுத்த நாள் 0 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ 4 5 எடுத்தால் 20, 20னா 2 0, இந்த 2 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். 2 இல்லைனா 0 பாஸ் ஆகலாம். இப்போ இந்த மெத்தடுமே நீங்கள் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணிங்கனாலே தெரியும். அடுத்தடுத்த நம்பர் இருக்கிற ரிசல்ட்டே வந்து ஒரு 2 செட்டு ரிசல்ட்டு தான். ஓகேவா? இங்கே 2 3 இருக்கும்போது 2 3 6னா அதுக்கு அடுத்த நாள் 6 இருக்கும். 5 6, 5 6 30னா அதுக்கு அடுத்த நாள் 0. இப்போ நேற்றைய நம்பர், அதாவது இன்றைக்கான நம்பர் வந்து 945 இன்றைக்கான ரிசல்ட்லேயும் 2வது 3வது டிஜிட் நம்பர் 4 5, அடுத்த 4க்கு அடுத்து 5ன்ற நம்பர் இருக்குது. இப்போ 4 5 எடுத்தோம்னா 20, 20னா 2 இல்லைனா 0 பாஸ் ஆகும்னா நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 4 8, பி போர்டில் 2 0, சி போர்டில் 7. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுகிறோம்னா 427 407, 827 807. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா, ஏபி வந்து 42 40 82 80, பிசி வந்து 27 07, ஏசி பார்த்தீங்கன்னா 47 87. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். ஒரு மெத்தட்லேயும் ஒரு பேட்டர்ன் சொல்லியிருப்பேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ போர்டில் 4 8, பி போர்டில் 2 0, சி போர்டில் 7. பாக்ஸ் வந்து 427 407, 827 807. அடுத்து ஏபி பிசி ஏசியில் வந்து ஏபி 42 40 82 80, பிசி வந்து 27 07, ஏசி வந்து 47 87. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.